பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் இந்த காலைவேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பேசுகிறவர், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவர், கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கரம் பிடித்து நடத்துகிறவர். மனம் கலங்காதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும்படி ஒப்புக்கொடுங்கள். விசுவாசமாயிருங்கள். தேவனுடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாய் திரும்புவதில்லை. உங்கள் காரியத்தை தேவனிடத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நேற்றைய வரைக்கும் உங்களோடு போராடின எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி அமைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கூட உங்களுக்காய் பேசுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் வேதம் காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த அவர் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நாட்களிலே ஆரம்பித்த ஒவ்வொரு ஊழியத்திலும் அவர் ஜெபத்திலே ஆரம்பித்தார். முடிவு வரைக்கும் ஜெபத்தை தான் அவர் மையப்படுத்தினார். இயேசு தனித்து ஜெபித்தார். இயேசு வனாந்தரத்திலே போய் ஜெபித்தார். இயேசு முழுதும் ஜெபித்தார். கெத்செமனிலே அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு முன்மாதிரியாய் வேதம் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, சோர்ந்து போகிறது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டிய முன்மாதிரியை தான் நாம் பார்த்து பின்பற்றி ஜெபிப்பதை தேவன் விரும்புகிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்கா பெருமுச்சல் வேண்டுதல் செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:26. மோசே என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் பல முறைகள் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மோசே கர்த்தரை நோக்கி என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பல முறை தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுதெல்லாம், தேவ கோபம் பற்றி எரிந்த போதெல்லாம் மோசே சீனாய் மலை உச்சியிலே போய் தேவ பாதத்தில் அமர்ந்து போராடி மன்னிப்பு வேண்டி அவர் கேட்டார். பல முறை சோர்ந்து போக வேண்டிய நிலைமை வந்தது. அவர் அதிலையும் மலையிலே ஏறுவது அவ்வளவு சாத்தியம் அல்ல. பல முறை ஏறி இந்த முறையும் ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டு உங்களை மன்னித்தார் என்று அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டிய எத்தனை சூழ்நிலை வந்தாலும் விடாப்பிடியாய் விசுவாசத்தோடு நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களில் நம்மை அந்த சோர்ந்து போகாதபடி ஜெபிக்க வைக்கிறது. வார்த்தையின் பலத்துக்குள் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். சோர்வடைய பண்ணுகிற சூழ்நிலை உண்டு. நமக்கு நாமே சோர்வு, நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய பண்ணும். பலவீனங்கள், வியாதி படுக்கைகள், கடன் பிரச்சனைகள், பற்றாக்குறைகள், பல விதங்களிலே எல்லாமே நம்மை சோர்வடைய பண்ண வேண்டிய காரியம். ஆனாலும் வார்த்தை நம்மை தேற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாய் கெத்செமனிலே ஜெபித்தார். அதோடு கூட ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் ஜெபித்தார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபிப்போம், குடும்பமாய் ஜெபிப்போம்.
தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்போம், சபையாய் ஜெபிப்போம். நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், அற்புதம் செய்வார், சுகமாக்குவார், பலப்படுத்துவார், உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஜெபிக்கும்படி நீரே எங்களுக்கு முன்மாதிரி அந்த காலை வேளையில வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே, யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிறார்களோ, வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ, பலவீனத்தில் இருக்கிறார்களோ, பற்றாக்குறைகளை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, இப்படி பல விதமான பிரச்சனைகளை, பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே மனதுருக்கம் நிறைந்தவரே, நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு நீர் பலன் தருகிறீரப்பா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீரப்பா. அந்த ஆவியின் பலன், அந்த விசுவாச பலன், அந்த வேத வார்த்தையின் பலன், அபிஷேக பலன் இப்பொழுது ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். பலன் தரும்படி ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம், என்ற இடத்திலே சுற்றுப்புறத்திலே பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் நீர் பலன் தருகிறீர். தொடர்ந்து ஜெபிக்க பலன் தாரும். தொடர்ந்து ஆவியிலே ஜெபிக்க பலன் தாரும். ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து ஜெபிக்க பலன் தாரும். நீர் எங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறீர், சீக்கிரத்தில் விடுவிக்க போகிறீர், சீக்கிரத்தில் சுகமாக்க போகிறீர், சீக்கிரத்தில் முழு குடும்பத்தையும் ரட்சிக்க போகிறீர், காரியங்களை ஜெயமாக்கி கொடுக்க போகிறீர், சாட்சியாய் நிறுத்த போகிறீர். இயேசுவின் மூல தாழ்மையோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. சோர்ந்து போகாதிருங்கள், ஜெயம் தருவார்.